ஹாய், வணக்கம் நண்பர்களே. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தினம் ஒரு மரத்தை பற்றி, எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அதன்படி இன்றைக்கி மருத மரத்தை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். மருத மரம் நான் வச்சு 12 வருஷம் ஆகுது. ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வாங்கிட்டு வரும்போது எனக்கு இதனுடைய பலன் எதுவுமே தெரியாது. இது தெய்வீக மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாமி சிலைகள்லாம் செய்கிறது இந்த மரத்தில் செய்வாங்களாம். இது ஆடு இதனோட பட்டைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இலைகளையும் விரும்பி சாப்பிடும். இங்கே பாருங்கள், மரத்தில் இருக்கிற வெட்டி போட்ட மரத்தில் இருக்கிற பட்டை எது எல்லாம் வெளியில் தெரியுதோ அந்த பட்டையெல்லாம் ஒன்று விடாத எல்லாம் கரண்டு சாப்பிட்ருச்சு. மரத்துலேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். மரத்தில் அதுக்கு எட்டுற வரைக்கும் இருக்கிற பட்டையை அப்படியே கடிச்சு சாப்பிட்றோம். அதனால் நான் சாணி தடவி வச்சுருக்கிறேன். பாருங்கள், மரத்தில் இதெல்லாம் கடிக்கும் போதும் சாணி தடவி வச்சுருக்கோம். அதனால் அந்த பக்கம் கடிக்காது. ஆடு கடிக்காமல் பார்த்துக்குவோம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த பட்டையை உரித்து அப்படியே சாப்பிட்றோம். இலையும் வெட்டி போட்டோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடும். இப்போ தான் பக்கமாக கேள்விப்பட்டேன். அதாவது இதனுடைய மரத்தோட பட்டையை டீ வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி டீ வச்சு குடிக்கும்போது ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதனுடைய பலன் இதெல்லாம் இதை செய்யலாம், இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்ட்டா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இதை வச்சு எதாவது பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஓகே, பாய்.